Maringa Essentials Sirvanmayu welcomes you with a standing offer. All skin service up to 50%, all hair service up to 20%. Terms and conditions apply. For booking appointments 9840677057. உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்குன்னு யூனிக்கா நம்ம அப்படியே மாத பலன்கள் பார்த்து கொண்டே வருகிறோம். நீங்களும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே வரீங்க. உங்களுடைய தொடர் ஆதரவுக்கு மிக்க நன்றி. நிறைய பேர் ஆமா நடந்துச்சுன்றீங்க, நிறைய பேர் நடக்கலன்றீங்க, நிறைய பேர் கழிவுகளை ஊத்துறீங்க. எதுவாக இருந்தாலும் பிரபஞ்சம் என்ன சொல்கிறதோ அதுதான் நான் வழிய முறிய போகிறேன். ஓகே, எனிவே பிறந்தாச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து செப்டம்பர் மாதம் வந்துட்டோம். செப்டம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் எப்படியெல்லாம் உங்களை இயக்க போகுது, என்ன மாதிரி எல்லாம் கொடுப்பனை இருக்கிறது, என்னதான் நடக்க போகுது இந்த ஒரு மாசம், நான் என்னெல்லாம் பார்க்க போறேன் அப்படின்ற கியூரியாசிட்டியோடு இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். முதல்ல பிளானட்டரி பொசிஷன் நம்ம பார்த்துடலாம். யூஷுவலி எப்பயும் போல மிஸ்டர் சூரியன் இந்த தடவை 2 தடவை டிரான்சிட் ஆக போறாரு. கிட்டத்தட்ட அவருடைய வீட்டில் ஆட்சி பலமாக இருந்த சூரியன் அப்படியே கன்னியை நோக்கி நகர போறார். அவருடைய வீட்டுக்கு 2ஆம் வீட்டில் அவருடைய பயிற்சி என்பது நிகழ காத்திருக்கிறது. ஓகே, சனி யூஷுவலி அங்கே அப்படியே வக்கரமா அவருடைய வீட்டில் அந்த சொந்த நட்சத்திரத்திலே வக்கரமா இருக்காரு. ஓகே, அப்படியே கீழே வந்தோம்னா ராகு எப்பயும் போல 11ஆம் இடத்தில் குருவோட பார்வையில ரொம்ப சமத்து பிள்ளையா அப்படியே உட்காந்துருக்காரு. கிளியர். இது வரைக்கும் சுக்கிரனோட போட்டி போட்டு அப்பா ஆடி ஒரு வழியா முடிஞ்சுட்டா சாமி அப்படின்ற மாதிரி ஆகஸ்ட் 20ஆம் தேதியிலேருந்தே கொஞ்சம் குரு ரிலீஃப் ஆகி தனித்த குருவாக காலப்புருஷனுடைய 3ஆம் வீடான மிதுன வீட்டில் குரு அமர்ந்திருக்கிறார். சுக்கிரன் அப்படியே 4ஆம் வீட்டில் அவருடைய 3ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். கூடவே சேர்ந்து புதன் அப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் டிரான்ஸ்ட் ஆகி ஐயோ எனக்கு சூரியனோட தான் போகணும், நான் புத ஆதித்ய பத்திய யோகத்துல தான் இருப்பேன்ற மாதிரி சூரியனோடு அப்படியே கொஞ்சம் நெருங்கி வருகிறார். செவ்வாய் அப்படியே கன்னி வீட்டில் அமர்ந்திருக்கிறார். திரும்ப செவ்வாயோட டிரான்சிட்டும் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்போடு இந்த மாதம் இனிதே துவங்க காத்திருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய கோச்சாரர்கள் என்னுடைய ராசிக்கு என்னவெல்லாம் கொடுப்பனையை கொடுக்க போகிறது, என்னவெல்லாம் கொடுக்க போகுது, எதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு மாதமும் ராசி பலன்கள் பார்த்து கொண்டே வருகிறோம். தன்னுடைய சுறுசுறுப்புத்தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கினிய ரிஷபராசினியர்களை, ரிஷபராசினியர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் என்னவெல்லாம் நடக்க போகிறது, கிரகங்கள் என்ன மாதிரியான கொடுப்பனையை கொடுக்க போறாங்க, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ பேசிக்காக ஒன்று புரிஞ்சுக்கோங்களேன், இந்த கோச்சார பலன்கள் என்பது ஒரு 10லேருந்து ஒரு 20% உங்களுக்கு இம்பேக்ட் பண்ணும். அதுவே நிறைய பேர் எஸ்ஆர்னோ அப்படிலாம் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. வாட் எவர் இட் இஸ், உங்களுடைய ஜனனகால ஜாதகம், உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப்பில் பிளானட்டரி பொசிஷன் எப்படிலாம் இருக்கோ அதை சார்ந்து தான் உங்களுடைய அமைப்பை இந்த கோச்சார கிரகங்கள் கொஞ்சம் தூண்டிவிடும். கிளியராக சொல்லணும்னா உங்களுக்கு என்ன தசாபுதி நடக்குதுன்றதை பொறுத்து, உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப்பில் என்ன பிளானட் எந்த இடத்துல இருக்குன்றதை பொறுத்து இந்த கோச்சார கிரகங்கள் அந்த பிளானட்டோட வரும்போது அதற்கான இணைவை நோக்கிய ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸை உங்களுக்கு கொடுக்கும். பட் நம்ம என்ன பண்ணுறோம்னா நியூட்ரலாக இந்த இடத்துல இந்த கிரகங்கள் கோச்சாரத்தில் இருக்கும்போது இந்த மாதிரியான சில விளைவுகளை கொடுக்கும் என்ற அனுமானத்தில் தான் நான் மட்டும் இல்லை எல்லா அஸ்ட்ராலஜரும் ராசி பலன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, கிளியர். ஸோ இந்த மாதிரியான ஒரு தாட்டோட வந்துட்டிங்கன்னா என்ன கமெண்ட்டில் கழுவி ஊற்ற மாட்டீங்க. அதனால் நான் முன்கூட்டியே சொல்லிக்கிறது பெட்டர் இல்லையா? ஸோ இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னவெல்லாம் நடக்க போகிறது, கிரகங்கள் என்ன மாதிரிலாம் இயங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா வாவ் சூப்பராக இருக்குங்க. இந்த வாவ்னு சொல்கிற வார்த்தைக்கே ஒரு அழகு இருக்குது தெரியுமா? சும்மா வந்துருமா என்ன இந்த வாவுன்ற வார்த்தை? எல்லாவற்றையும் கடந்து இருக்கும்போது தான் இந்த வார்த்தை வரும், வியக்கும் போது தான் வரும். அப்போ என்ன பண்ண போகிறீங்க ரிஷபராசிக்காரங்க? இந்த தடவை எல்லாவற்றையும் வியக்க வைக்க போகிறீர்கள். ஜெயிஷ்ட மராஜ் ஜெயிஷ்ட அப்படின்னு நீங்களே உங்களை கொண்டாடிக்க போகிறீங்க. அந்த அளவுக்கு இது வரைக்கும் இருந்த பிச்சு புடுங்களெல்லாம் இல்லாமல், நல்லா கேட்டுக்கோங்க இந்த வார்த்தை, இது வரைக்கும் இருந்த பிச்சு புடுங்கள்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு மென்டலி ரிலாக்ஸ் ஆக போகிறீங்க. ஒரு புது நம்பிக்கையும் ஒரு புது தைரியமும் புது உத்வேகமும் உங்களை நோக்கி வர ஆரம்பிக்க போகிறது. பிகாஸ் ஆஃப் ராசிநாதன் போய் அமரக்கூடிய இடமே 3ஆம் இடம் தான். ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு அப்புறமே ராசிநாதன் வா 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 பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி 3ஆம் இடத்துல போய் அமரப்போகிறார். தைரிய வீரிய விஜயஸ்தானம்னு பேர், அது பேர். அங்கே போய் ராசிநாதன் அமர்ந்தா எப்படி இருக்கும்? கான்ஃபிடென்ட் பவர் பிச்சுட்டு போகும். அந்த அளவுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம். தொட்டதெல்லாம் தொடங்க போகுது, எல்லாமே அல்டிமேட். ஏன்னா போன மாதம் நிறைய நம்பிக்கை துரோகம், போன மாதம் நிறைய விஷயங்களை ஏமாற்றங்கள், சின்ன சின்ன ஏமாற்றங்களை கூட கண்டிப்பாக ஏதாவது ஒன்றில் ஒரு ஹோட்டலுக்கு போய் இட்லி நினச்சிருப்போம், அது கிடைக்காம போயிருக்கும், அது கூட ஏமாற்றம் தானே. ஏதோ ஒரு ஏமாற்றத்தை போன மாதம் நமக்கு மணி ரீதியாகவும் மன ரீதியாகவுமே பிரபஞ்சம் கொடுத்துருக்கும். ஏன்னா இங்கே நம்பால் வேற ஸ்ட்ராங்காக இருக்காரு. அவர் போய் 2ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. எப்பயுமே ராசிநாதன் 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறது ரைட்டா தப்பானா ரைட்டு, காசு போனாலும் வரும், நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஆனால் குருவோட உட்காந்து நாங்களாம் சண்டை போட்டுட்டு இருக்கோமே, நீ பெருசா நான் பெருசா, அப்புறம் எங்க அவர் காசு கொடுக்கறதுக்கு நேரம்? ஏற்கனவே 2ஆம் இடத்துல குரு உட்காந்துருக்காரு, 10வது ராசிநாதன் வேற போய் உட்காந்துருக்காரு. ஸோ போன மாதம் ஒரு மாதிரி ட்ரையாக, கொஞ்சம் நல்லாவும் கொஞ்சம் ட்ரையாகவுமே போச்சு. நான் ஆல்ரெடி சொன்னேன்,
இவங்க 2 பேரும் சேர்ந்து அம்பு விட போகிறாங்களா இல்லை உங்களுக்கு ப்ளஸ் பண்ண போகிறாங்களான்னு உங்களுடைய நேட்டரல் ஹாரோஸ்கோப் தான் தீர்மானம் செய்ய போகுதுன்னு. ஆனால் இந்த தடவை அப்படிலாம் கிடையாது. ராசிநாதன் அப்படியே போதும் போ அப்படின்ற மாதிரி உன் பேச்சுக்கான குரு விட்டு வந்துட்டார். ஸோ 3ஆம் இடத்திற்கு ராசிநாதன் அமர்தல் அப்படின்றது முயற்சி ஸ்தானத்தில் அபரிவிதமான வெற்றியை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கும். 10ஆவதுக்கு இந்த பக்கம் வந்த 4ஆம் வீட்டு அதிபதி வேற அப்படியே ஸ்ட்ராங்காக இருந்தார். வீடு சார்ந்து குடும்பம் சார்ந்து யாருக்கெல்லாம் வந்து உங்க சுகஸ்தானத்தில் ஒரு மாதிரி ட்ரைனஸ் இருந்ததோ, அம்மாவின் உடல்நிலை குறித்து கவலைப்பட்டுட்டு இருந்தீங்களோ, இல்லை அம்மாவுக்கு உடல்நிலை கொஞ்சம் அப்படியே அப்படி இப்படி படுத்திட்டு இருந்துச்சோ, அத்துணை ரிஷபராசிக்காரர்களுக்கும் மிகச்சரியான மருத்துவம் கிடைக்க போகுது. சூரியனே மருத்துவக்காரகன் தான். அதுவும் கேதுவோடு சேரும் போது திடீர்னு மாற்று மருத்துவம்லாம் எடுத்துக்கோமான்ற தாட் வரும். திடீர்னு வந்து அந்த மாதிரி மருந்து போமா, வேற டாக்டர் பார்க்கலாமா, இல்லை வேற வந்து நம்ம இயற்கை பக்கம் போவோமா, மூலிகைகள் பக்கம் போவோமா, சித்தா பக்கம் போவோமான்ற மாதிரி நிறையா வந்து சேஞ்ச் ஓவர் நடக்க போது. அதன் விளைவாக ஒரு நல்ல மருத்துவம், நல்ல மருத்துவர் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்குது. ஸோ பெருசாக ஒன்றும் அழட்டிக்க வேண்டிய அமைப்பில் எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட் 20க்கு மேலே நல்லா தான் இருக்கீங்க. செப்டம்பர் மாதம் இன்னும் நல்லா இருக்க போகிறீங்க. ஓகே. ஸோ ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதம் எல்லாமே அல்டிமேட்டாக இருக்க போகுது. அப்படியே வந்தோன்னா 15 தேதிக்கு அப்புறம் நெருப்புடா கபாலி மிஸ்டர் சூரியன் அப்படியே 5ஆம் இடத்துல வந்து உட்கார போகிறார். வாவ், காலபுருஷனோட 5ஆம் அதிபதி நம்மளோட 5ஆம் வீட்டில் வந்து அமரும் போது சொல்லவா வேணும். வேற லெவலில் மாஸ்க் கட்ட போகிறீங்க இந்த தடவை ரிஷபராசிக்காரங்க. எஸ்பெஷலி ரோகிணிக்கெலாம், ஏன்னா நடுநாயகமான நட்சத்திரம் எப்பயுமே கனம் அதிகம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ரோகிணிக்கு வேற லெவலில் வந்து இந்த தடவை இயங்குவதற்கான காலம் இனிதே கைகூடி வர காத்திருக்கிறது. நிறையா அப்ரிசியேஷன் கிடைக்க போகுது, நிறைய பாராட்டு கிடைக்க போகுது. பிள்ளைகள் குறித்த ஒரு கவலையிலிருந்து வெளியில் வர போகிறீங்க. என் பிள்ளை ஒழுங்காக படிக்கல, இல்லை என் பிள்ளைக்கு உடம்பு முடியல, ஏதோ ஒரு பிள்ளைகள் குறித்து இருந்த கவலையெல்லாம் அப்படியே விலகி ரொம்ப சூப்பராக வரப்போகிறீங்க. ஏன்னா புதன் வீட்டில் 5ஆம் அதிபதி ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்க போகிறார். அதோடு சேர்ந்து சூரியனும் வந்து உட்காந்துருக்க போகிறார். புத ஆதிபத்திய யோகத்தில் அப்படியே ஜொலிக்க போகிறீங்க. எப்பவுமே இந்த சூரியன் புதன் நினைவு தாங்க பப்ளிசிட்டியை கிரியேட் பண்ணி கொடுக்கும். இந்த சூரியன் புதன் நினைவு தான் புத்தி கூர்மையை கொடுக்கும். ஸோ நிறைய பப்ளிசிட்டி, நிறையா வந்து பெயர் புகழ் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த தடவை கூடி வரப்போகிறது. வேலையில் புதுசாக ஒரு நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. இது வரைக்கும் இல்லாமல் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்கம் பண்ணலாமான்ற மாதிரி மைண்டு தாட்டு ஓட போது அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களை நோக்கி வர காத்திருக்கிறது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் செப்டம்பர் மாதம் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்க போது, அடித்துள்ளாக இருக்க போது, அல்டிமேட்டாக இருக்க போது. கனவுகள் அனைத்தும் கைகூடிய காலகட்டமாகத்தான் கண்டிப்பாக இருக்க காத்திருக்கிறது. ஓகே, அப்போ நான் எதில் கவனமாக இருக்கணும்? எல்லாம் ஓகே தான். எதில் நான் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, ஹானஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்லட்டுமா? 2ல் குரு இருக்கிறது நல்லதா தப்புதான்? நல்லது தான். நம்மளுக்கு 2ல் குரு இருந்து ஏதோ ஒரு இடத்துல ஓரளவுக்கு முன்னேற்றிட்டு இருக்காரு. பட் ஆனால் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கொஞ்சம் அப்படியே வக்கரமாகி லாபம் தரக்கூடிய இடத்துல கொஞ்சம் அப்படி இது பண்ணி வேலைப்பழு அதிகரிக்கலாம். ஸோ இந்த தடவை என்ன ஆகும்னா, செப்டம்பர் மாதம் வேலைப்பழு அதிகரிக்கிறதுக்கான காரணம் நீங்கள் தான் நாட்டாமல், நீங்கள் தான் சொம்பு தூக்கணுன்ற மாதிரி நிறைய பேர் உங்ககிட்ட கொடுக்க போகிறாங்க. உங்களை விட்டு அதை செய்ய ஆள் இல்லைன்னு சொல்லியே உங்களை வேலை வாங்க போகிறாங்க. ஸோ வேலைப்பழு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. கொஞ்சம் இதயம் சம்மந்தப்பட்டு, கொஞ்சம் வந்து நுரையீரல் சம்மந்தப்பட்டு, கொஞ்சம் மூச்சு வாங்குது, கொஞ்சம் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்ட்டாக இருக்குது, சாப்பிடும்போது டைஜஷன் ஆகாமல் கொஞ்சம் வந்து வயிறு பிரச்சனை பண்ணுறதுன்ற மாதிரி ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் வயிறும் இதையும் சம்மந்தப்பட்ட கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடு வருவதற்கான காலமாக இருக்குது. நான் திரும்ப சொல்கிறேன், டிபெண்ட்ஸ் அப்போ உங்களுடைய நேட்டரல் ஹாரோஸ்கோப்பில் பிளான்ட் எப்படி இருக்குது, தசாபதி எப்படி இருக்குன்ற பொறுத்து அது மேபி இத்ருண்டாவோ இல்லை பெருசாவோ ஆக போகுது. பட் ஸ்டில் இந்த விஷயத்தை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த மாதம். அவ்வளோதான். இது வந்து ஒரு மெடிக்கல் அஸ்ட்ராலஜிக்கு இந்த மாதம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கிளியர்? ஓகே. ஸோ இந்த தடவை ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா, நிறைய பேர் கிடைக்க போகுது, புகழ் கிடைக்க போகுது, பாராட்டு கிடைக்க போகுது, அந்தஸ்து கிடைக்க போகுது. போன தடவை நம்பி ஏமாந்த விஷயம்லாம் இந்த தடவை அப்படி இல்லாமல் நல்லவையாக நடக்க போகிறது. கொஞ்சம் ஹெல்த்தில் மட்டும் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்க வேண்டிய சூழலாக தான் இருக்குது. அம்மாவோட உடல்நிலை, உங்களோட உடல்நிலை சீராக போகுது, நல்ல மருத்துவம் கிடைக்க போகிறது. திடீர்னு ஃபுல் பாடி செக்அப் பண்ண போகிறீங்க. கண் சார்ந்த விஷயங்கள், பல் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து போய் செக் பண்ணிட்டு வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த தடவை கூடி வரப்போகுது. ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய மாதமாகத்தான் இந்த செப்டம்பர் மாதம் இனிதே ஆரம்பம். ஓகே. படிக்க குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். 3ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய அவர் தான் காலபுருஷனுடைய 3ஆம் இடத்து அதிபதினு சொல்கிறாரு பார்த்தீங்களா, அந்த மிஸ்டர் புதன். அவர் தான் நம்மளுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி. 2ஆம் வீட்டு அதிபதி போய் அப்படி சூரியனோட அப்புறமா அவரோட வீட்டில் ஆட்சி பலம் வாங்கி உட்காரக்கூடிய அந்த அமைப்பு, வா, வித்யாஸ்தானம் பயங்கரமாக இங்கே போகுது. படிக்கிற பிள்ளைங்களாம் வேறு லெவலில் படிக்க போகிறாங்க. நிறைய பேருக்கு காதல் கை கூட போகிறது. ப்ரப்போஸ் பண்ணால் ஜெயிச்சுட்டு வைங்க. இந்த தடவை கல்யாணம் கை கூட போகிறது. நிறைய பேர் வீட்டில் டும் சத்தம்லாம் கேட்க போகிறது. குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது.
தேவதை பிறக்க போகிறான் எனக்கு தெரிஞ்சு. சூப்பராக இருக்க போது இந்த தடவை ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 2025 வருட செப்டம்பர் மாதம். அதே மாதிரி ஒரு 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வேலையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகிறது, உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது. இத்தனை நாள் இல்லாமல் உங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக சில விஷயங்களை மேற்கொள்ள போகிறீங்க. நான் யார் அப்படின்றது நீங்கள் வெளியில் காட்டுறதுக்கான நேரம் இந்த நேரம் தான். எப்பயுமே நம்ம வெளிப்படுத்தாது வெளில வர முடியாது இல்லை. ஸோ இந்த தடவை என்ன பண்ண போகிறீங்கன்னா, இதுதான் நான் அப்படின்ற மாதிரி, இதுதான் என் கெப்பாசிட்டின்ற மாதிரி உங்களை ஸ்டாண்டர்டோட நிற்க போகிறீங்க. அல்டிமேட்டான ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான காலம் இனிதே ஆரம்பம். சூப்பராக இருக்குது ரிஷபராசிக்காரர்களுக்கு. 60 வயதை கடந்த ரிஷபராசிக்காரர்கள் மட்டும் ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை தேவை தேவை. இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. பல்லு சம்மந்தப்பட்டு கண்ணு சம்மந்தப்பட்டு சில விஷயங்களை மேற்கொள்ள வேண்டி வரலாம். அதற்காக சில முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். டெஸ்ட்டெல்லாம் போகிறதா போயிட்டு வந்துடுங்க. இல்லை தேவையில்லாமல் அதில் கொஞ்சம் பிரச்சனை வந்து தேவையில்லாத மருத்துவ செலவு அதிகரிக்க போகுது. அதனால் கொஞ்சம் லைட்டாக பல்லு வலி எட்டி பார்க்கும்போதே போயிட்டு வர்றது எனக்கு தெரிஞ்சு பெட்டர். சாப்பிட்ற விஷயத்தில் ரொம்ப கவனம் தேவை. கம்மியாக கிடைக்குது, காஸ்ட்லியாக இல்லை, ஈஸியாக இருக்குது, அஃபோர்டபுளாக இருக்குன்னு ஏதாவது ஒரு ரோடு கடையில் சாப்பிட்டு வயிற்றை புண்ணாக்கிக்காதீங்க. வயிறு சம்மந்தப்பட்டு ஏதோ ஒரு சின்ன சின்ன இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா 15ஆம் தேதி வரைக்கும் சூரியனோட கேது இணைய போகிறார். 4ஆம் வீட்டு அதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உட்காந்து கேதுவோடு இருக்கும்போது 4ஆம் இடமே அமர்ந்து சாப்பிடக்கூடிய இடம் தான். உட்காந்து சாப்பிடக்கூடிய இடத்துல பிரச்சனை வரும். அதனால் எந்த ஹோட்டலு எந்த இடம்னு பார்த்து சாப்பிடுங்க. அதே மாதிரி கலர் கலராக ட்ரெஸ்ஸு போடணும், கலர் கலராக வந்து சொக்கா போடணுன்ற மாதிரிலாம் ஓட போகுது. சூப்பராக இருக்க போகுதுங்க. வித்தியாசத்தானம் அல்டிமேட்டாக இருக்குது. நிறைய புத்தி கூர்மை மேலே உங்க போகிறது. ஸோ வந்து இந்த வயது ஒத்தவர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, சான்ஸே இல்லை. 60 வயதை தாண்டிய ரிஷபராசிக்காரர்கள் ஹெல்த்தில் கவனமாக இருந்துக்கோங்க. சாப்பாடு விஷயத்தில் அக்கறையாக இருந்து கொள்ளுங்க. நிறையா வந்து ரீகால் பண்ண போகிறீங்க. ஃபோட்டோஸ் எடுத்து பார்க்குறது, நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, அப்படி இருந்தேன் தெரியுமான்ற மாதிரி நிறைய நினைவுகள் மூலமாக அசைப்பட போகிறீர்கள். அதன் மூலமாக ஒரு ஆனந்தம் கிடைக்க போகிறது. அதன் மூலமாக ஒரு மகிழ்வு கிடைக்க போகுது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 2025 வருட செப்டம்பர் மாதம். ஓகே, இந்த தடவை நான் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்ன தெய்வத்தை நான் வழிபாடு செஞ்சால் எனக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகும் அப்படின்னா, சரபேஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொண்டு தரக்கூடிய வழிபாடாக இருக்கும். முடியும்னா சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க. அப்படி இல்லைங்க எனக்கு அங்கெல்லாம் போக முடியும்ட்டு நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க. அதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகத்தான ஒரு ஆனந்தத்தை கொண்டு வந்து தரக்கூடிய வழிபாடாக கண்டிப்பாக அமைய காத்திருக்கிறது. ஓகே, என்ன பார்ப்பீங்க இந்த தடவை அப்படின்னா, ரிஷபராசிக்காரங்க கிளி பார்ப்பதற்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. கிளி பார்த்தா என்கிட்ட சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்கும்போதே கிளியெல்லாம் உங்கள் கண்ணில் பட்டுரும். இல்லாட்டி கிளி பார்ப்பீங்க. அநேகமாக ப்ளூ கலர் இல்லை ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு தான் இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ தான் உங்கள் கண்ணில் இந்த வீடியோ படும். ஓகே, அங்கங்கே லைட்டாக எல்லோ சம்மந்தப்பட்டு இருக்கலாம். இப்படி இருக்கும்போது தான் இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படும். ஸோ ரிஷபராசிக்காரங்க இந்த தடவை நிறைய கிளி பார்ப்பீங்க. அதன் மூலமாக வாழ்க்கையில் இருந்த எல்லா விதமான துன்பங்களும் போய் கீச்சு கீச்சுன்னு எப்படி கிளி தத்த சத்தம் மனசுக்கு ஒரு இனிமையையும் ஒரு சிலாகிப்பையும் கொடுக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கான சிலாகிப்பை நீங்கள் உணரக்கூடிய காலம் வந்துவிட்டது என்று பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். சூப்பராக இருக்குது ரிஷபராசிக்காரர்களுக்கு.